வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இந்த சேனலில் இன்றைக்கி தான் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் ஒரு சிறப்பு பதிவாக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பு பதிவு போட்டுகிட்டே இருக்கிறோம். அதில் இன்றைக்கி நம்ம சிறப்பு பதிவாக பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு, அதாவது கும்ப ராசியில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல கும்பராசியில் இருக்கக்கூடிய சனியோட சேர்க்கை பெறுகிறார். சுக்கிரனும் சனியும் சேர்ந்து எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாருன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு மாத கால அளவிற்கு 25 நாட்களுக்கு மேலாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன் துலாம் ராசி அன்பர்களுக்கு மட்டும் அந்த ஒரு சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தோன்னா, இவர்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து சனியோடு சேர்ந்து அமர்ந்து இருக்கிறதுனால, ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதியோட 4, 5 குடையவர் இந்த சனி பகவான், சுகஸ்தானத்திற்குரியவர் அந்த சனி பகவான். சனி பகவான் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும்போது, அதுவும் சுக்கிரனோடு சேர்ந்து ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கும்போது எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த துலா ராசி அன்பர்கள் தன்னுடைய ஒரு குணநலனில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வச்சுருக்கிறது என்னென்னா, காசு நிறைய சம்பாதிக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையே பார்த்திங்கன்னா அந்த பணத்திற்காக தான் போராடுறோம் அப்படின்னு நினைத்து வருமானத்தை எந்த அளவிற்கு அதிகமாக நம்ம பெருக்குவது அப்படின்னு ஒரே நோக்கத்தோடு தான் இருப்பாங்க. இதிலிருந்து வருமானம் வர முடியும், இதிலிருந்து வருமானம். ஒரு இல்லற பெண்மணிகளாக இருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்த மாதிரியே சம்பாதிப்பதற்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அந்த அளவிற்கு திறமையும் அறிவும் உடையவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். கடந்த காலத்தில் இவர்கள் செய்த முயற்சிகள் எல்லாமே ஒரு தோல்வியில் முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் இவர்களுடைய ராசியிலேயே அந்த கேது பகவான் இருந்ததுனால எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு சண்டை சச்சரவு, தேவையில்லாத வாக்குவாதம், ஒரு பிரிவினை இப்படி தான் இருந்ததே தவிர இவர்களுடைய வேலையை, இவர்களுடைய நடவடிக்கைகளை செய்ய முடியாத அளவிற்கு இவர்களை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரே பிரச்சனை, குழந்தைங்களால பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, அடுத்து பெண்களால் பிரச்சனை, இப்படி தன்னுடைய உறவினர்கள் மூலமாக பிரச்சனை, இப்படி தன்னுடைய சுற்றமும் ஃபுல்லாக ஒரே ஒரு தன்னுடைய வாழ்க்கையவே வெறுக்கும் அளவிற்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய சுற்றத்தை ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நிறைவாக இல்லாமல் ஒரு மன நிம்மதியோடு இல்லாதவர்கள்னு சொன்னோன்னா இந்த துளாராசி அன்பர்கள் தான். அந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 25 நாட்கள் அந்த ராசி அதிபதி சனியோடு சேர்ந்து இருக்கிறார். சனி பகவான் ஆகப்பட்டவர் குரு பகவானை பார்வையிடுகிறார். இது எல்லாமே சேர்ந்து சுக்கிரனும் ஒரு வருமானத்திற்கு உண்டான காரண கிரகம், அடுத்து குருவும் ஒரு வருமானத்திற்கு உண்டான காரண கிரகம். இந்த 2 கிரகங்களும் சனியோடு சேர்ந்து இருக்கும்போது எந்த மாதிரியாக பலன் கொடுக்க போகுது? இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய உழைப்பின் மூலமாக எந்த அளவிற்கு வருமானத்தை எதிர்நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது எந்த அளவிற்கு அந்த வருமானத்தை நோக்கி இந்த துளாராசி அன்பர்கள் பயணிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வருமானம் 100% கிடைப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் செய்த அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் முடிஞ்சாலும் நீங்களும் ஒரு வருமானம் நம்மளுக்கு வந்துடும், இந்த தொழிலை நம்மளும் ஒரு 5 வருஷமாக எடுத்து செஞ்சிட்ருக்குறோம், ஆனாலும் அந்த அளவிற்கு இதில் வருமானம் வரமாட்டேங்குது, இதில் என்ன தான் பிரச்சனை தெரியல அப்படின்னு நினைத்த ஒரு செயல்கள் எல்லாமே இன்றைக்கு பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய தொழில் நுணுக்கமாகப்பட்டது. இந்த துளாராசி என்பவர்கள் எப்போதுமே ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறாங்கன்னா ஒரு நுணுக்கத்தோடு செய்வீங்க. அந்த தொழில் நுணுக்கமாகப்பட்டது இன்றைய கால அளவில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சுக்கிரனும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் பகவானும் பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரண கிரகமாக தான் இருக்க போகுது. அதனால் உங்களுக்கு இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஒரு சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு தொழில் மூலமாக ஒரு பெயர் கிடைப்பதற்கு, இந்த
தொழில் செய்கிறானா அது சூப்பராக இருக்கும், இந்த பொருளாகப்பட்டது நல்லா இருக்கும், நல்ல ஒரு மலிவு விலையில் கொடுக்குறாங்க, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குவாலிட்டி நிறைந்த ஒரு பொருளாக இருக்கும், தரம் நிறைந்த ஒரு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சமுதாய அந்தஸ்து மிக்க ஒரு தொழிலாக இருக்க போகுது இந்த துளாராசி அன்பர்களுக்கு. அடுத்து இந்த துளாராசி அன்பர்களுக்கு அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனும் சனியும் சேர்ந்து வேலை வாய்ப்புல நிறைந்த வருமானத்தை கொடுக்க போறாரு. ஒரு வேலையில இருக்கிறீங்க, உங்களுக்கு வருமானமே இல்லை, கடந்த ஒரு 3 வருடமாக நான் இதே ஸ்தாபனத்துல இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு பதவி உயர்வு, ஒரு சம்பள உயர்வு எதுவுமே இல்லை, நானும் ஏதோ ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு ஒரு வருமானம் இல்லாத ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் உயர்வு கண்டிப்பாக கிடைக்க போகுது. அந்த வருமானத்தின் மூலமாக உங்களுக்கு நீங்கள் நினைத்த இது நாள் வரைக்கும் ஒரு சொந்த வீடு கட்ட மாட்டீங்களா, எனக்குன்னு ஒரு சொந்த இடம் இருக்காதா, எனக்கு சொந்த வீடு தான் வேண்டாம், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு நிலமாவது வாங்கி போடணும்னு, என்னுடைய மனைவி பேரில் வாங்கி போடணும்னு ஆசை, இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே ஒரு நிறைவேறுவதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் வெகு விரைவாக இந்த 25 நாட்களில் கடன் பிரச்சனையாகப்பட்டது மிக எளிதாக குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த துளாராசி அன்பர்கள் உங்களுடைய ராசி அதிபதியை அந்த 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய இடத்துல இருந்து, அதாவது அப்பா வழியில் அம்மா வழியில் வரக்கூடிய சொத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் பூர்வ புண்ணிய இடத்துல, பூர்வீக இடத்துல எங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குது, இது நாள் வரைக்கும் அது ஒரு பங்காளி சண்டையிலேயே இருக்குது, இது நாள் வரைக்கும் எதுவும் ஒரு தீர்வு வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு சாதகமான முடிவு வருவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த சுக்கிரன் சொன்னாலே கலத்திரக்காரகன், உங்களுடைய ராசி அதிபதியும் கூட. இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சுமூகமான முடிவுக்கு, வழக்கு சண்டை நிறைய, உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக வழக்குகள் நிறைய இருக்கும், கோர்ட்டு கேஸ்லாம் நிறைய அலைஞ்சிருப்பீங்க, இதில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது. இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த 25 நாட்கள் தன்னுடைய வருமானத்தை பெருக்குவதற்கும், அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடைவதற்கும், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையும் ஒரு ஆடம்பரமான ஒரு வீடு கட்டுவதற்கும் ஒரு சிறந்த நாட்களாக இருக்க போகுதுன்னு தான் நம்ம சொல்லணும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிற பலன்கள், துளாராசி அன்பர்களுக்கு உண்டான பொதுவான பலன்கள். இது அவங்கவுங்க ஜாதகப்படியும் தசாபுத்திப்படியும் பலன்கள் மாறுபடும். எனக்கு இன்னைக்கு ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், என்னுடைய வருமானம் நல்லா இருக்குது, வீடு கட்டலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்துக்கோங்க, உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கோச்சார நிலவரப்படியும் சாதகமாக இருக்கிறதுனால ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழுமையான பலன் கிடைச்சிரும். நீங்கள் எந்த மாதிரியாக இருக்க போகிறீங்கன்றதும் உங்களுக்கும் தெரிய வரும். அதனால் அதை கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.